நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கண்டெம்பரரி. அப்போ கண்டெம்பரரின்னு என்னது? அப்போ அதாவது சமீபத்திய தற்போதைய இதை பற்றி சொல்லலாம். கண்டெம்பரரினா சமீபத்திய. கண்டெக்ஸ்ட்னால் சூழல்னா சந்தர்ப்பம், சூழல்னு சொல்லலாம், சூழ்நிலைகள்னு சொல்லலாம், சந்தர்ப்பம்னு சொல்லலாம். அப்போது சமீபத்திய சந்தர்ப்பம் அது ஹெட்டிங் ரைட்டா. சமீபத்திய சூழல்னு சொல்லலாம், இல்லை சமீபத்திய சந்தர்ப்பம்னு சொல்லலாம். அப்போ சமீபத்திய சந்தர்ப்பம் என்பது ஹெட்டிங்கு. அதுக்குள்ளே சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சேஞ்ச் அண்டு கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. சேஞ்சுனா மாற்றம், கண்டினியூட்டினா தொடர்ச்சி. உன்னை உண்டாக்கி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது தொடர்ச்சி, அதில் மாற்றம் செய்தால் மாற்றம். அப்போ என்னது? இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அப்போ இந்தியா வெளிநாட்டு கொள்கைகள், ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கைகளில், இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகளின் தொடர்ச்சி மற்றும் மாற்றங்கள். கண்டினியூட்டினா தொடர்ச்சி ரைட்டா. சில கொள்கைகளை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கும், அதை மாற்றாது, சில இதை மாற்றிடும். அதான் சொல்கிறோம். அதான் மேலே ஹெட்டிங் என்ன போட்டிருக்கான்? தற்போதைய, அதாவது சமீபத்தில். கண்டெம்பரரினா சமீபத்தில், தற்போதைய சூழல்னா மாற்றங்கள் ரைட்டா. தற்போதைய சூழல்னா சந்தர்ப்பம்னு அர்த்தம். அப்போ சந்தர்ப்பம், தற்போதைய சமீபத்தின் சமீப காலத்தின் சந்தர்ப்பங்கள் ரைட்டா. அதில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ஃபாரின் பாலிசியில் மாற்றங்கள் மற்றும் அதனோட தொடர்ச்சி ரைட்டா. அப்போ ப்ரியாரிட்டிசிங் அப்படின்னா, ப்ரியாரிட்டிசிங் சொன்னால் முன்னுரிமை வழங்குதல் ரைட்டா. பிரியர்னு சொல்கிறோம்ல, பிரியர்னா முன்னுரிமைன்னு சொல்கிறோம். அப்போ ப்ரியாரிட்டிசிங் அப்படின்றான். ப்ரியாரிட்டிசிங் சொன்னால் அப்போ முன்னுரிமை வழங்குதல் ரைட்டா. அண்ட் இன்டெகிரேட்டட் நெய்பர்ஹுட் அப்படின்னு. இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த. அப்போ நெய்பர்ஹுட்னா அருகில் உள்ள நாடுகள்னு அர்த்தம். நெய்பர்ஹுட்னா அருகில் உள்ள நாடுகள், இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகள் ரைட்டா. அதாவது நெய்பர்ஹுட் அப்படின்னா ப்ரியாரிட்டைசிங். ப்ரியாரிட்டி முன்னுரிமை வழங்குதல் ஆஃப் யாருக்காக வேண்டி? அதாவது அருகில் உள்ள அண்டை நாடுகளுக்கு, ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்குதல். இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு. நெய்பர்ஹுட்னா அண்டை நாடுகள், இந்த இடத்துல பொருள், பாக்கி இடத்துல பக்கத்தில் உள்ளவங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல பொருள் என்னப்படுது? நெய்பர்ஹுட்னா அண்டை நாடுகள்னு அர்த்தம். அப்போ அவன் அதை ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்குதல், அதாவது ப்ரியாரிட்டைசிங் அப்படின்னா. அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி. நெய்பர்ஹுட் என்னது? அதாவது அண்டை நாடுகளுக்கு உண்டான முதல் கொள்கை ரைட்டா. வெளிநாட்டு கொள்கைன்னு அர்த்தம். அண்டை நாடுகளுக்காக முதல் கொள்கை உண்டாக்கப்படுகிறது அப்படிங்கிறான். இது சப்ஹெட்டிங். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். அப்போ நெக்ஸ்ட் போயிடுச்சா. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹேஸ் ஆல்வேஸ் ரிகார்டட் த கன்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட் as ஒன் ஆஃப் த வைடனிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்றான். இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கைகளில் இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கைகளை ஹேஸ் ஆல்வேஸ் ரிகார்டட் அப்படின்னு சொன்னால் கருதப்படுகிறது ரைட்டா. எவ்வாறா? இந்தியா வெளிநாட்டு கொள்கையை ஹேஸ் ஆல்வேஸ்னு எப்பொழுதும் கருதப்படுகிறது. எதை கருதப்படுகிறது? த கன்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ் அப்படின்னா, இந்த கன்செப்ட்னு என்னது? அதாவது அவங்களோட கருத்து, அண்டை நாடுகளின் கருத்துக்களை வைத்து கருதப்படுகிறது ரைட்டா. அதாவது அவங்க கருத்து, அதாவது அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அண்டை நாடுகள் அப்படின்றத கன்செப்ட்னா அதனோட கருத்து. கன்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட் அப்படின்னா அண்டை நாடுகளின் கருத்துக்களை வைத்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஹேஸ் ஆல்வேஸ் ரிகார்டட்னா கருதப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ரைட்டா. அவங்க கருத்துக்கள், அண்டை நாடுகளின் கருத்துக்கள் ரிகார்டட்னா கருதப்படுதுன்னு சொல்லலாம். நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கூட இந்த எழுதிக்கோ, உனக்கு அது புரியலைன்னு சொன்னான். அது எவ்வாறாக இருக்கிறது? as ஒன் ஆஃப் த வைடனிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படிங்கிறான். ஒன் ஆஃப் த வைடனிங்னா விரிவுபடுத்தப்பட்ட கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படிங்கிறான். அப்போ விரிவுபடுத்தப்பட்ட கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்ன சொல்கிறேன்னா, அது நம்ம சுற்றி இருக்குது ரைட்டா. ஒரு சர்க்கிள் மாதிரி நாடுகள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் மாதிரி. அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் சுற்றி உள்ள நாடுகளோட அண்டை நாடுகளோட ஒருமைப்பாடை விஸ்தரிப்பது இந்த பொருள். இதனோட பொருள் வைடனிங்னா அதிகரித்தல். எதை அதிகரித்தல் அப்படின்னா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்போ சுற்றி உள்ள நாடுகளை விரிவுபடுத்துதல். வைடனிங் எதை விரிவுபடுத்துதல், அதிகரித்தல். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொன்னானது
அதாவது 2 ஆர் மோர்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு மேற்பட்டது ஒரே சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னால பார்த்துக்கோங்களேன். இப்போ ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, அப்போ அதை சுற்றி ஒரு ரவுண்டு போடுறீங்க, அதுக்கடுத்து இன்னொரு ரவுண்டு மேலே போடுறீங்க, பிற ஒரு ரவுண்டு மேலே போடுறீங்க. அப்போது எல்லா ரவுண்டுக்கும் அந்த புள்ளி தானே ரேடியஸு. அதேமாதிரி இப்படி நம்மளை சுற்றி உள்ள நாடுகள், ஒரு சுற்றி பக்கத்து நெருக்கத்தில் உள்ள நாடுகள், பிறகு கொஞ்சம் தூரத்தில் உள்ள நாடுகள், பிறகு கொஞ்சம் தூரத்தில் உள்ள நாடுகள், அது சுற்றி தானே இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அதுதான் இந்த நாடுகளுக்காக வேண்டி பாலிசிகள் உண்டாக்கப்படுது. அது அந்த அவங்க கருத்தை வச்சு எல்லாத்தையும் சாய்ஸ் எவ்வாறாக இருக்கிறது. ஒன் ஆஃப் த வைடனிங் விரிவுபடுத்தப்பட்ட கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் அப்போ 2 ஆர் மோர் சர்க்கிள்ஸ் ஹேவ் சேம் சென்டர் பாயிண்ட். அப்படின்னா 2 அல்லது 3 சர்க்கிள்கள் சேர்ந்து ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சுருக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ நம்ம நாடுக்கு மேலே பங்களாதேஷ் இருக்குது. அப்போ பங்களாதேஷுக்கு மேலே ஏதாவது நாடு இருந்துன்னு வச்சுக்கணுமே, அது நம்மளோட அடுத்த ரவுண்டில் வருதுன்னு அர்த்தம். அதான் சொல்லலாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அவங்களுக்காக வேண்டி அவங்களோட கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு, கான்செப்ட்னா அவங்களோட கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ரிகார்டட்னா என்னது, அதாவது உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? எது உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம ஃபாரின் பாலிசி. ரைட்டா? அண்டை நாடுகளோட நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரின் பாலிசி கருதப்படுகிறது அப்படின்னா உண்டாக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட்டு கமா போட்டுக்கோம். அரவுண்டு த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சரல் காமனாலிட்டிஸ் அப்படின்ட்டான். அப்போ அரவுண்டுன்னு என்னது, சுற்றி. எதை சுற்றி? த சென்ட்ரல் ஆக்சிஸ்னால் அச்சுன்னு அர்த்தம். அப்போ மத்திய அச்சுவை சுற்றின்னு அர்த்தம். இந்த இடத்துல அச்சுவாது எங்கே அந்த அச்சு வந்துச்சு அப்படின்னா அதை என்ன போட்டுக்காம பாருங்க. அரவுண்ட் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சரல் காமனாலிட்டிஸ் அப்படின்னா, காமனாலிட்டிஸ்ன்னு சொன்னால் அது நல்லா கவனிங்க. அதாவது அரவுண்டு த அச்சுன்னு சொன்ன என்னது, அதாவது ஒரு நம்ம அதாவது ஹிஸ்டாரிக்கல்னால் நம்மளோட சரித்திரத்தன்மை மற்றும் நம்ம இந்தியாவோட சரித்திரம், மற்றும் கல்ச்சரல்னால் கலாச்சார காமனாலிட்டிஸ்னால் பொதுவான தன்மை. கலாச்சார மற்றும் சரித்திரம் இந்த ரெண்டு தன்மைகளையும் பொதுவாக வைத்துக்கொண்டு, காமனாலிட்டிஸ்னால் பொதுவாக. ரைட்டா? எது பொதுவாக, அதாவது இந்த ரெண்டையும் மத்திய அச்சாக வைத்துக்கொண்டு நம்மளோட ஃபாரின் பாலிசி இயக்கப்படுகிறது. மத்திய அச்சுனா இதை சார்ந்து இயக்கப்படுதுன்னு அர்த்தம். அதான் அரவுண்டு த சென்ட்ரல் ஆக்சிஸ், அரசார்ந்து இதை சுற்றி, அரவுண்டா சுற்றி, மத்திய அச்சை சுற்றினா மத்திய அச்சு யார்? ஹிஸ்டாரிக்கல் அண்டு கல்ச்சரல் காமனாலிட்டிஸ். அப்படி சரித்திரம், இந்தியாவின் சரித்திரம் மற்றும் கல்ச்சரல் என்னது, பண்பாடுகள். அந்த பண்பாடுகள் என்ற ஒரு பொதுவான தன்மை, காமனாலிட்டிஸ்னால் பொதுவான தன்மையை வைத்துக்கொண்டு இந்த பாலிசிகள் உண்டாக்கப்படுகிறது என்று பொருள். ரைட்டா? இது கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியா கிவ்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் ப்ரியாரிட்டி. அப்போ இந்தியா கிவ்ஸ்னால் இந்தியா வழங்குகிறது. எதை வழங்குகிறது? பொலிட்டிக்கல்னா அரசியல் மற்றும் டிப்ளமேட்னா தூதரக, ராஜதந்திர ப்ரியாரிட்டி முன்னுரிமை வழங்குகிறது. யாருக்கு? டு ஹர் இம்மீடியட் நெய்பர்ஸ், அவங்களோட இந்தியாவோட. டு ஹெர்னா யாரை குறிக்கிறது? ஹெர்னா இந்தியாவை குறிக்கிறது. ஹர் இம்மீடியட் நெய்பர்ஸ். அப்போ உடனடியாக அருகில் உள்ள, நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ள, தொடர்ச்சியாக அருகில் உள்ள நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதான் சொல்கிறேன், இந்தியா கிவ்ஸ்னால் வழங்குகிறது. பொலிட்டிக்கல்னா அரசியல் மற்றும் டிப்ளமேட் ராஜதந்திர முன்னுரிமை. டிப்ளமேட்டிக்னா அதை தூதரகன்னு சொல்லுவாங்க. நீ தூதரகன்னு போட்டுக்க, ராஜதந்திரம் உனக்கு புரியாது. டிப்ளமேட்டிக்னா தூதரக முன்னுரிமை வழங்கப்படுகிறது. யாருக்கு? டு ஹெர். அப்போ டு ஹெர்னா இந்தியாவுக்கோட. இம்மீடியட் அப்படின்னா உடனடியாக இருக்கக்கூடிய நெய்பர்ஸ். இம்மீடியட்னா உடனடியாக. அப்போ இந்தியாவோட எல்லையில் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இம்மீடியட் நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ள நாடுகளுக்கு. அண்டு த இந்தியா ஓஷன் ஐலேண்ட்ஸ். அப்போ இந்தியா ஓஷன், அப்போ இந்திய மகா சமுத்திரம் இருக்குது இல்லையா, அதில் உள்ள நாடுகளுக்கு. அண்டு மேலும் இந்தியன் ஓஷன் ஐலேண்ட் ஸ்டேட்ஸ்னால் நாடுகள்னு அர்த்தம். இந்த இடத்துல மாநிலங்கள் கிடையாது. ரைட்டா? அண்டு இந்தியா ஓஷனில் உள்ள நாடுகளுக்கும் இந்த முன்னுரிமை வழங்கப்படுகிறது. உதாரணமாக மாலத்தீவு என்ற நாடு அது இந்தியன் ஓஷனில் இருக்கிறது. இதுக்கு நம்ம முன்னுரிமை வழங்குகிறோம். அதாவது அருகில் உள்ள நாடுகள் மற்றும் இந்தியன் ஓஷனில் உள்ள நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு திஸ் கண்ட்ராலிட்டி அப்படின்றான். திஸ் கண்ட்ராலிட்டி என்னது? மையத்தன்மையானது. அதை இதை மையத்தன்மையாக வைத்துக்கொண்டு. ரைட்டா? திஸ்னா இந்த கண்ட்ராலிட்டியில் சென்டர்னா என்னது? மையம். ரைட்டா? அப்போ திஸ் சென்ட்ராலிட்டினா மையத்தன்மை ஆஃப், யாரோட மையத்தன்மை? ஆஃப் நெய்பர்ஸ்னால் இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகள். அதாவது இந்த சென்ட்ராலிட்டி ஆஃப் நெய்பர்ஸ் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி
stems from the clear understanding that a peaceful periphery is essential for India to achieve her multifaceted development goal அப்படிங்கிறான். சரி, இது கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஒன்றா சொல்கிறேன். சென்ட்ராலிட்டின்னு சொன்னது சென்ட்ரல்னா மையத்தன்மை, மையம்னு அர்த்தம். அப்போ சென்ட்ராலிட்டினா மையத்தன்மைன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரியான மையத்தன்மை ஆஃப் நெய்பர்ஸ்னது அண்டை நாடுகளுக்கு இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அப்போ நம்ம இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையில் இந்த மாதிரி சென்ட்ராலிட்டினா இந்த மாதிரி கொடுக்குறது, ரைட்டா? நம்ம பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு மையத்தன்மைனா பொதுவான கருத்துக்கள், அறிவுரைகள்னு சொல்லுவாங்க. அதை இந்த சென்ட்ராலிட்டி ஆஃப் நெய்பர்ஸ்னால் இந்த மையத்தன்மையானது யாருக்கு? நெய்பர்ஸ், நம்மளோட அருகில் உள்ள நாடுகளுக்கு. எதில்? இந்தியன்ஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையில் நம்ம வழங்கியிருக்கிறோம். அது என்ன செய்கிறது? ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஸ்டெம்ஸ்னால் ஆணிவேராக பதிக்கிறது. ஸ்டெம்னு தண்டுன்னு சொல்லுவோம்ல, தண்டு தானே ஒரு மரத்துக்கு முக்கியமானது. தண்டு உடஞ்சி வச்சுன்னா மரம் கீழே அஞ்சிரும், ரைட்டா? அப்போ ஸ்டெம்ஸ்னால் அது வலுவாக நிற்கிறது. எதற்கு? ஃப்ரம் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நம்ம பண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அது எவ்வாறாக இருக்குது? ஸ்டெம்ஸ்னால் ஒரு மரத்துக்கு எப்படி ஸ்டெம்னா தண்டு அவசியமோ அதை மாதிரி இந்த பாலிசி நிற்கிறது. ஸ்டெம்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து? கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல புரிதலோடு இது நிற்கிறது. இந்த கொள்கைகள் அவைகள் அந்த கொள்கைகளை குறிக்கிறது. எ பீஸ்ஃபுல் பெரிபரி அப்படின்ட்டான். அவைகள் என்ன செய்கிறது? ஒரு பீஸ்ஃபுல் அமைதியான, என்ன செய்கிறது? அமைதியான, அதாவது பெரிபரினா அமைதியான, அதாவது பெரிபரி நம்ம நாடோட சுற்றி இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறோம், ரைட்டா? மரபு பண்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இந்த அமைதியான ஒரு பெரிபெரியை உண்டாக்குகிறது. இஸ் எசென்சியல், இது தேவைப்படுகிறது ஃபார் இந்தியாவுக்கு. இந்த மாதிரி அமைதியான ஒரு பெரிபெரியை உண்டாக்குவது தேவைப்படுகிறது. அதாவது பெரிய பரம்பரான்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இஸ் எசென்சியல் ஃபார் இந்தியா டு அச்சீவ், எதற்காக வேண்டிய? டு அச்சீவ் ஹியர் மல்டிஃபேரஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றான். டு அச்சீவ்னா பெற வேண்டி. எதை பெற வேண்டி? மல்டிஃபேரஸ்னால் பல வகையான முன்னேற்றங்கள். அதாவது மல்டிஃபேரஸ்னால் என்னது? பல வகையான. டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி அல்லது முன்னேற்றங்கள். நீ என்ன பண்ணாலும் போட்டுக்கோ. பலவிதமான வளர்ச்சியை பெற வேண்டி. பலவிதமான வளர்ச்சி அப்படின்னா கோல்னு போட்டிருக்கான். வளர்ச்சியின் கோல் இலக்குகள். நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம், அதாவது பலவிதமான முன்னேற்றங்களின் இலக்குகளை பெற வேண்டி. அச்சீவ் ஹேர். அப்போ அச்சீவ்னு என்னது? பெற வேண்டி. ஹெர்னா இந்தியாவின், இந்தியாவின் அதாவது ஹெர்னா யாரை குறிக்கும்? இந்தியா குறிக்கும், அதாவது குறிக்கிறது. அச்சீவ்னா பெற வேண்டி. மல்டிஃபேரஸ்னால் பல வகையான முன்னேற்ற இலக்குகளை பெற வேண்டி இந்த மாதிரி அமைதியான ஒரு பெரிபெரி தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? நெக்ஸ்ட் என்னது பார்ப்போமா? இது கொஞ்சம் இதாக இருக்கும், அப்படி பார்த்துக்கோங்க. இந்தியா ப்ரொவைட்ஸ் நெய்பர்ஸ் வித் சப்போர்ட் ஆஸ் நீடட். அப்புறம் இந்தியா வழங்குகிறது. இந்தியா ப்ரொவைட்ஸ்னா வழங்குகிறது. நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ள நாடுகளுக்கு வழங்குகிறது. என்ன? வித் சப்போர்ட் ஆஸ் நீடட், அதாவது உதவிகள் தேவைப்படும் போது. ஆஸ் நீடட் அப்படி தேவைப்படும் போது அண்டை நாடுகளுக்கு உதவிகள். சப்போர்ட்னா உதவி. ஆஸ் நீடட் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ இந்தியா வழங்குகிறது. இந்தியா ப்ரொவைட்னா வழங்குகிறது. நெய்பர்ஸ்னால் அண்டை நாடுகளுக்கு. எது? வித் சப்போர்ட்னா உதவி. எப்போ? ஆஸ் நீடட், அது தேவையான பட்சத்தில் வழங்குகிறது. எப்படி? எந்த மாதிரியான உதவி வழங்குகிறது அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப், இந்த வடிவில் உதவி வழங்குகிறது. இந்த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு. இந்த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்னது? அதாவது வள ஆதாரங்களை வழங்குகிறது, ரைட்டா? எந்த வடிவத்தில் உள்ள உதவியை வழங்குகிறது? இந்த வடிவத்தில் வழங்குகிறது. எந்த வடிவில்? ரிசோர்ஸ்னால் வள ஆதாரங்கள் மற்றும் என்ன செய்யுது? எக்யூப்மெண்ட் கருவிகள். அதாவது கருவிகள் என்னது? இப்போ டிராக்டர் இப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல, பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு ஓசியாக கொடுப்பாங்க. அப்போ கருவிகள் அண்டு ட்ரைனிங் அதை இயக்கும் பயிற்சி, ரைட்டா? பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்திய அரசாங்கம் அண்டை நாடுகளுக்கு வழங்குகிறது. அடுத்து கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்டு இன்டெகிரேஷன் இஸ் ப்ரொவைடட் அப்படின்றான். கிரேட்டர் கனெக்டிவிட்டி அப்படின்றான். அப்போ கனெக்டிவிட்டின்னு என்னது? ஒரு இணைப்பு, ரைட்டா? அப்போ இன்டெகிரேஷன் என்னது? ஒரு ஒருங்கிணைப்பு, ரைட்டா? அப்போ கிரேட்டர் கனெக்டிவிட்டினா அதிகமான ஒரு இணைப்பு மற்றும் இன்டெகிரேஷன் ஒரு ஒருங்கிணைப்பு இஸ் ப்ரொவைடட் வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு நல்ல ஒரு இணைப்பு மற்றும் ஒரு ஒருங்கிணைப்பு இஸ் வழங்கப்படுகிறது. யாருக்கு?
அண்டை நாடுகளுக்கு. ஸோ ஆஸ் எதற்காக வேண்டிய டு இம்ப்ரூவ் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அப்படின்னா, டு இம்ப்ரூவ்னா முன்னேற்ற வேண்டி. எதை முன்னேற்ற வேண்டிய? ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அப்படின்றான். அப்போ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ்னால் எளிதாக பொருட்கள் செல்ல வேண்டி. ஃப்ரீனா எளிதாக, ஃப்ளோனா செல்ல, என்னது குட்ஸ்னால் பொருட்கள். இந்த நம்ம நாட்டிலேருந்து அந்த நாடுக்கு செல்லன்னா மீனிங் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வரி இல்லாமல் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வரி போடுவோம். அந்த வரி இல்லாமல் இங்கே என்ன ரேட்டில் விற்கிதோ அந்த ரேட்லேயே அந்த நாட்டுக்கு போயிடும். அதுதான் சொல்ல வர்றான். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அப்படின்னா எளிதாக பொருட்கள் செல்ல. எளிதாக போகலாமலாம் இருக்கும். அதுக்கு மீனிங் அதுதான், உள்ள அர்த்தம் அதுதான் வருது. ரைட்டா? அப்போ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ்னால் இந்தியாவில் உள்ள மக்கள் என்ன ரேட்டில் வாங்குகிறாங்களோ அதே பொருள் அங்கேயும் கிடைக்கும். நம்ம அண்டை நாடுகள்லேயும் சொல்கிறான். நம்ம வீட்டில் உள்ள பொருள் அங்கே போய் கிடைக்கும் வரி போடாமல். அதைத்தான் சொல்கிறான். என்னது எக்யூப்மெண்ட் அண்டு ட்ரைனிங்னா இப்போ பயிற்சி. அடுத்து கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்டு இன்டெகிரேஷன். அப்போ கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்டு இன்டெகிரேஷன் அப்படின்ற, அதாவது ஒரு இணைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு அதை வழங்கப்படுகிறது. அண்டு மேலும் ப்ரொவைடட்னா வழங்கப்படுகிறது. ஸோ அஸ் டு இம்ப்ரூவ்னா முன்னேற்ற வேண்டி. எதை? த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ்னால் அதாவது என்ன சொல்கிறாங்க, அதாவது எளிதாக பொருட்கள் செல்ல வேண்டிய, அதாவது வரி இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். அடுத்து மக்கள். அப்போ மக்களுக்கு மக்களையும் அங்கே வேலைக்கு வேணும்னா அனுப்பி வைப்பாங்க. அண்டு எனர்ஜினா ஆற்றல், அதாவது எலக்ட்ரிசிட்டி வேணுன்னா கூட இங்கேருந்து கொடுப்பாங்க. நியூக்ளியர் எனர்ஜி வேணாலும் இங்கேருந்து பக்கத்து நாடுகளுக்கு கொடுப்பாங்க. அண்டு கேபிட்டல், முதலீடும் கொடுக்குறாங்க. அதாவது துட்டு வேணாலும் கொடுக்குறாங்க. அது கேபிட்டல் என்னது? முதலீடு. அண்டு இன்ஃபர்மேஷன், செய்தி தொடர்புகளும் கொடுக்குறாங்க. ரைட்டா? செய்தி தொடர்பு என்னது? இப்போ ஒரு வான்வெளியில் தான் நடக்குது, அவங்களால ரிசர்ச் பண்ண முடியலன்னு சொன்னால் அதுக்கு உண்டான உதவியும் செய்கிறாங்க. இத்தனை உதவிகளை அண்டை நாடுகளுக்கு இந்திய அரசாங்கம் செய்கிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு பிரிட்ஜிங் டிப்ளமோசி அண்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறான். பிரிட்ஜிங்னா பாலமாக அமைதல். எதற்கு? டிப்ளமோசி ராஜதந்திரம் மற்றும் டிப்ளமேசி என்னது? ராஜதந்திரம் மற்றும் அதனோட வளர்ச்சிக்கு பாலமாக அமைதல். பிரிட்ஜிங்னா பாலமாக. எதற்கு? இந்த இரண்டுக்கும் நடுவில் டிப்ளமேசி ராஜதந்திரம் மற்றும் அதனோட வளர்ச்சி, இந்திய அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கு பாலமாக அமைகிறது. எது அமைகிறது பாலமாக என்பதை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன போட்டிருக்கான். ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறான். அப்போ ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னது? நோக்கங்கள். எதனோட நோக்கங்கள்? ஒன் ஆஃப் த மேஜர்னால் எல்லா நோக்கங்கள்லையும் இது ஒரு பெரிய நோக்கம். ரைட்டா? ஒன் ஆஃப் த மேஜர்னால் ஒரு பெரிய நோக்கங்கள் ஆஃப், எதனோட நோக்கங்கள்? எய்ம்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் எய்ம்னா குறிக்கோள், நோக்கங்கள் ரெண்டு ஒன்று தான். பெரிய நோக்கங்கள், ஒன் ஆஃப் த பெரிய நோக்கங்கள் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையில் ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஹேஸ் பீன் டு லீவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றான். டு லீவரேஜ்னு சொன்ன என்னது? அதாவது லீவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றான். அப்போ லீவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்னு சொன்னது, அதாவது இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகளின் இணைப்புன்னு அர்த்தம். சர்வதேச நாடுகளோட இணைத்து சகமாக செல்லுதல். லீவரேஜ்னா இணைந்து செல்லுதல். யார் கூட? இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப். அப்போ இன்டர்நேஷ்னல் என்னது? அதாவது உலகளாவிய நாடுகளின் கூட்டமைப்பில் இணைந்து செல்லுதல் அர்த்தம். ஃபார் எதற்காக வேண்டிய? இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்தியாவோட உள்நாட்டு, டொமஸ்டிக்னா இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சிக்காக வேண்டி. ரைட்டா? அதனால் பார்த்துக்கோங்க, டு லீவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்னு இந்த இடத்துல பங்கு வகிக்கிறது கிடையாது. அதை உலக நாடுகளின் கூட்டோடு, இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் கூட்டுன்னு அர்த்தம். இன்டர்நேஷ்னல் உலக நாடுகள், சர்வதேச நாடுகளின் கூட்டோடு இணைந்து செல்லுதல். ரைட்டா? எதற்காக வேண்டிய? இந்தியாவின் கொள்கை எவ்வாறு இருந்த பெரிய அப்ஜெக்டிவ் குறிக்கோள் என்னவாக இருந்தது? உலக நாடுகளின் கூட்டோடு இணைந்து செல்லுதல். எதற்காக வேண்டிய? ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்தியாவின் உள்நாட்டு டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்காக வேண்டி. நெக்ஸ்ட்டு திஸ் இன்க்ளூட்ஸ். அப்போ இது அடங்கி இந்த பாலிசிக்குள்ளே இதுவும் இருக்கிறது. இது திஸ் இன்க்ளூட்ஸ் இவைகளுக்குள்ளாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? இம்ப்ரூவிங் டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ் அப்படின்றான். இம்ப்ரூவிங்னா முன்னேற்ற வேண்டும். எதை முன்னேற்ற வேண்டும்? இந்த பாலிசிக்குள்ளே இதுவும் இருக்கிறது அப்படிங்கிறான். என்னது? டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ் அப்படின்றான். டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் என்னது?
அதாவது நம்ம இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, தொழில்நுட்பத்தில் உதவி செய்தல், ரைட்டா. ஆக்சஸ்னால் தொழில்நுட்பத்தை உதவி செய்தல் அப்படின்றான், ரைட்டா. ஆக்சஸ்னால் பெறுதல் அர்த்தம். ஆக்சஸ்னால் பெறுதல். அதாவது இந்த இந்த இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, திஸ் இன்க்ளூட்ஸ்னால் இவைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இம்ப்ரூவிங்னா வளர்ச்சி அடை செய்தல். எதை டெக்னாலஜி ஆக்சஸ், டெக்னாலஜினா தொழில்நுட்பங்களை பெறுதல், அதாவது அதை சென்றடைதல். அப்போ நெக்ஸ்ட்டு சோர்சிங் கேபிட்டல். சோர்சிங் கேபிட்டல்னு சொன்ன அந்த மூலதனத்தை பெறுதல். சோர்சிங்னா பெறுதல், மூலதனம். அது வெளிநாட்டிலேருந்து மூலதனத்தை பெறுதல். நம்ம கம்பெனி வெளிநாட்டுக்காரங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காண்டி நம்ம நிலத்தை கொடுக்குறோமில்ல. இப்போ மெட்ராஸில் கிண்டாயின்னு ஆரம்பிச்சிருக்கான், அவன் கேபிட்டல் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கான். அதுதான் சோர்சிங் கேபிட்டல்னு சொன்னால் மூலதனத்தை பெறுதல். அடுத்து கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னா, கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, நம்ம மார்க்கெட் சந்தை இருக்கு இல்லையா, சந்தை மார்க்கெட், சந்தையை கெய்னிங்னா சந்தையை பெறுதல், சந்தையை சென்றடைதல், ரைட்டா. சந்தையை சென்றடைதல்னு சொல்லுவாங்க, ரைட்டா. நெக்ஸ்ட்டு கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ்னால் அதுதான், கெய்னிங்னா பெறுதல். எதை, மார்க்கெட்னா சந்தை, பொருள்களை விற்கக்கூடிய சந்தையை ஆக்சஸ் சுலபமாக சென்றடைதல். அண்டு செக்யூரிங் நேஷனல் ரிசோர்ஸஸ். அப்போ செக்யூரிங்னா பாதுகாப்பு, அழைத்தல். எதுக்கு, நேஷனல் ரிசோர்ஸஸ். நேஷனல்னால் தேசிய இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு அழைத்தல், ரைட்டா. செக்யூரிங்னா பாதுகாப்பு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். இவைகளில் இதில் வருது. எதுக்கு ஓடி போகுது, சரி. நெக்ஸ்ட் என்னது, எ கிராஜுவல் ட்ரான்சிஷன் ஃப்ரம் லுக் ஈஸ்ட். என்ன, சரி அடுத்ததில் பார்க்கலாம். இது ஓடி போகுது.